ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கெல்லாம் எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினோட ஆட்சியில திமுக தலைமை தமிழ்நாட்டை இந்தியாவோட பாதுகாப்பான மற்றும் மிகவும் முற்போக்கான மாநிலங்கள்ல ஒன்றா அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரே நாள்ல அரங்கேறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே மாறுபட்ட கதையை தான் சொல்லுது. இது தமிழ்நாட்டுல மானாமதுரையில இருந்து நாமக்கல், கிருஷ்ணகிரி இது வரைக்குமே வெளிப்படக்கூடிய ஒரு யதார்த்த கலக்கமூட்டும் சித்திரத்தை வரையுது. இது வழங்கப்பட்ட சமூக நீதியின் கதை மட்டும் கிடையாது. இதுக்கு மாறா மறுக்கப்பட்ட நீதியோட கதையும். பாதுகாப்பு கதை அல்ல, மாறாக பெருகி வரும் பாதிப்பு மற்றும் அச்சத்துடைய கதையா பார்க்கலாம். குடிமக்கள் தங்களோட வீடுகள்லயும் தெருக்கள்லயும் தங்களை பாதுகாக்க வேண்டிய நிறுவனங்கள்ல கூட பாதுகாப்பு இல்லாததா உணரும் போது மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு மற்றும் பொறுப்பு கூறல் குறித்து கடுமையான கேள்விகள் எழும்புது. இதுதான் திராவிட மாடல் அப்படின்னா தவிர்க்க முடியாம எழக்கூடிய கேள்வி ரொம்பவே எளிமையானதுதான். ஆனா அது ரொம்பவே அவசரமானது. இது உண்மையிலே யார பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். காவல் நிலையத்துல ஏற்படக்கூடிய மரணங்களை பார்க்கலாம். மானாமதுரை ஆகாஷ் வழக்கு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில கிருஷ்ணபுரம் காலனியை சேர்ந்த 26 வயதான தலித் இளைஞர் தான் ஆகாஷ். இவர் விசாரணைக்காக ஒரு காவல் நிலையத்திற்கு போனாரு. அவர் அங்கிருந்து வெளியவே வரல. சிசிடிவில பதிவான ஒரு அரிவாள் தாக்குதல் வழக்குல அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவல்லையும் வைக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில கைதிகள் பிரிவுல அனுமதிக்கப்பட்டாரு. அவருக்கு மூச்சு திணறல் இருப்பதா அவரோட குடும்பத்தினரிடம் சொல்லப்பட்டது. அவரது சடலம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இருப்பினும் உண்மை அப்படிங்கிறது இதை விட மிக கொடுமையானது. காவல் சித்திரவதை, ஜாதி அடிப்படையிலான நிபந்தனை, இது மட்டும் இல்லாம ஏழ்மையான விளிம்பு நிலையை பின்னணியை சேர்ந்த ஒரு இளம் தலித் இளைஞருக்கு எதிராக காவல் அதிகாரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துறாங்க. நீதியை பாதுகாக்க வேண்டிய இடமே அவரது மரணத்திற்கு இடமாக மாறியிருக்கு. திமுக ஆட்சியில இது மாநிலத்துல நிகழக்கூடிய 27வது காவல் மரணம். தெருக்கள்ல ரத்தம். மானாமதுரை முனீஸ்வரன் கொலை. ஆகாஷ் காவலில் இறந்த இடத்திலிருந்து வெகு தொலைவுல மற்றொரு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மனிதர் கொடூரமான ஒரு முடிவை சந்திச்சிருக்காரு. மானாமதுரைக்கு அருகில் இருக்கக்கூடிய உதயகுலத்தை சேர்ந்த சுமார் 30 வயதான ஆட்டோ ஓட்டுநரா இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில கொலை செய்யப்பட்டு இருந்திருக்காரு. அவர் ஒரு குற்றவாளி கிடையாது. அவர் ஒரு அரசியல்வாதியும் கிடையாது. தன் குடும்பத்தை காப்பாத்துவதற்காக, பிழைப்புக்காக ஆட்டோ ஓட்டக்கூடிய ஒரு சாதாரண தமிழ் மனிதர் தான். அவரோட கொலை இந்த மாநிலத்துல ஒவ்வொரு குடிமகனையும் ரொம்பவே வாட்டி வதைக்க வேண்டிய ஒரு கேள்வியை எழுப்புது. தமிழ்நாட்டுல வெறுமனே பிழைப்புக்காக உழைப்பது பாதுகாப்பானதா? ஒவ்வொரு உழைக்கும் வர்க்க மனிதனும் அன்னைக்கு மாலையில வீடு திரும்புவானோ அப்படிங்கிற யோசிக்க வேண்டிய எண்ணம் வருது. தமிழ்நாடு ரத்தம் சிந்துது. அரசாங்கமோ இத வேடிக்கை பார்க்குது. பொறுப்பற்ற அதிகாரம், அதாவது காசிமேடு கவின் கைது. பிப்ரவரி 2026 இறுதியில திமுக இளைஞரணி நிர்வாகியான கவின் ஒரு இளம் பெண்ணை தாக்கியிருக்காங்க. 15 வயது சிறுமி ஒருவர் அந்த அந்தரங்க உறுப்புகள்ல உதைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் திமுக இளைஞர் அணியை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவ்வாறு செய்ய துணிந்தாரா என்றும் கேள்வியும் எழுப்பப்பட்டது. இந்த குற்றம் திகிலூட்டுவதா இருக்கு. ஆனா இதை அம்பலப்படுத்தும் விஷயமும் அதே அளவு கவலையும் அளிக்குது. இது அரசியல் சார்பு ஒரு கேடயமாகவும் கட்சி பதவிகள் நிபந்தனைகளுக்குள்ளான உரிமமாகவும் தோன்றும் ஒரு தண்டனை இல்லாத கலாச்சாரமா மாறிக்கிட்டு வருது. பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்னு வாய் விட்டு உரக்க சொல்றவங்க எல்லாம் இப்போ ரொம்பவே அமைதியா இருக்காங்க. திமுக நீண்ட காலமா தன்னை பெண்கள் மற்றும் குழந்தைகளின் உரிமைகளுக்கான பாதுகாவலரா காட்டிக்கொள்றாங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னா அந்த கூற்றுகள் வெற்று சத்தமாகவே தான் இருக்கும். தலைமையோட மௌனம் ஆழமான கேள்விகளை மட்டுமே எழுப்புது. ஒரு குழந்தையோட திருடப்பட்ட ஒரு அப்பாவித்தனம். அதாவது நாமக்கல் மாவட்டத்துல மார்ச் 8, 2026 அன்னைக்கு சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 7 வயது சிறுமி ஒருவர் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பேக்கரி தொழிலாளியோட மகளான அந்த குழந்தை தன் வீட்டுக்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கும் போது காணாம போயிருக்காங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே தன்னோட ஆடைகள் இருக்க ரத்த கரைகளோட வீட்டுக்கு வந்திருக்கா. மருத்துவர்கள் இந்த வன்கொடுமையை உறுதி செஞ்சிருக்காங்க. அந்த குற்றவாளியே போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட 27 வயது கொத்தனார் கைது செய்யப்பட்டிருக்காங்க.
பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உரிமைகளை கொண்டாட வேண்டிய ஒரு நாள்ல இது நடந்திருக்க கூடியது முரண்நகை அல்ல. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. முன்னேற்றம் மற்றும் பாலின நீதியில் பெருமை கொள்ளும் ஒரு மாநிலத்துல தான் வீட்டுக்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய 7 வயது சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். இதுல உண்மையான கேள்வி என்ன அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செஞ்சது மட்டும் இல்லாம தனது ஆட்சி முறையை கொண்டாடக்கூடிய அதே வேளையில தான் இது போன்ற குற்றங்கள் இவ்வளவும் அடிக்கடி மற்றும் தண்டனையின்றி நடக்க எத்தகைய அமைப்பு அனுமதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி குற்றங்கள் அடிக்கடி நடக்குது அப்படின்னா தண்டனை இல்லாம நடக்கிறதுக்கு இந்த அமைப்பெல்லாம் எந்த அளவுக்கு அமைதி காக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். முதுமையில பாதுகாப்பு கிடையாது. மார்ச் 9ஆம் தேதி 2026 அன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல உத்தங்கரை அருகே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு முற்றிலுமா சரிந்து விட்டதை நம்மளால பார்க்க முடியுது. 70 வயது மற்றும் 60 வயதுடைய ஒரு முதிய தம்பதியினர் ஒரு பண்ணை வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல நள்ளிரவுல அடையாளம் தெரியாத ஒரு நபர் அவங்கள தாக்கியிருக்காங்க. 70 வயது முதியவர் பலத்த காயங்களோட ரத்த குளியல்ல இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரை மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர் சிகிச்சை அளிக்கும் போதே உயிரிழந்திருக்காரு. அதே தாக்குதல்ல அவரோட மனைவி 60 வயது இவங்க பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது நம்மளோட மனசுல நீங்கா ஒரு இடம் பெற்ற ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். 70 வயது விவசாயி 60 வயது பெண் தங்களோட சொந்த வீட்டுல நள்ளிரவுல இந்த ஒரு வயதான தம்பதியினர் இரவுல தங்களை பண்ணை வீட்டில் பாதுகாக்க இருக்க முடியல அப்படின்னா தமிழ்நாட்டுல வேற எங்க இவங்க போய் பாதுகாப்பா இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் முடிவு என்ன அப்படின்னா, இந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு மனிதருடைய தனிப்பட்ட விஷயம் கிடையாது. இது எல்லாமே திமுக அரசின் கீழே தமிழ்நாட்டுல நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கினத்தோட ஒரு ஆழமான நெருக்கடியை தான் பிரதிபலிக்குது. ஒரு இளைஞன் காவலில் இறக்கும் போதும், ஒரு சிறுமி தன் வீட்டின் அருகே தாக்கப்படும் போதும், ஒரு தொழிலாளி கொலை செய்யப்படும் போதும், ஒரு முதியவர்கள் கூட தங்கள் சொந்த வீட்டுல பாதுகாப்பா இல்லாத போது அரசோட மிக அடிப்படையான கடமை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அரசாங்கங்கள் கோஷங்களால வர்றது கிடையாது. இதுக்கு மாறா தங்கள் குடிமக்களோட பாதுகாப்புல தான் மதிப்பிடப்படுது. மக்கள் தங்களோட தெருக்களிலும் வீடுகளிலும் நிறுவனங்களிலும் பாதுகாப்பாக உணர முடியல அப்படின்னா தீவிரமான கேள்விகள் இங்க எழுப்பப்படுது. இதுதானா திமுகவுடைய மிகவும் பெருமை கொள்ளக்கூடிய திராவிட மாடல் அரசு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது.